RSS இயக்க தலைவர்களோடு உறவாடி சதித்திட்டம் தீட்டி அவரை பார்த்து வணங்குவது போல் இரு கைகளையும் கூப்பி அவரை நெருங்கி துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார்கள். ஏன் காந்தியை சுட்டுக் கொன்றார்கள் என்றால் மதச்சார்பின்மை கருத்திலே அவர் உறுதியாக இருந்தார் என்பதுதான். அந்த மதச்சார்பின்மைக்காகத்தான் இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த அரசு, இந்த கூட்டணிக்கு நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வைத்த பெயர் எவ்வளவு முன்னுணர்ந்து வைத்திருக்கிறார், தொலைநோக்கு பார்வையோடு வைத்திருக்கிறார், கருத்தியல் சார்ந்து வைத்திருக்கிறார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியே மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. ஆக அந்த மதசார்பின்மை கருத்து அவர் உறுதியாக இருந்ததனால்தான் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவாகிற போதே இந்த அரசாங்கத்திற்கு ஒரு ஸ்டேட் ரிலிஜன் இல்லை. அவர்கள் விரும்பிய இந்து ராஷ்டிரத்தை உருவாக்க முடியவில்லை. 3 முறை ஆட்சிக்கு வந்தும் கூட இன்னும் அவர்களால் இந்த தேசத்தை இந்து தேசம் என்று பிரகடனப்படுத்த முடியவில்லை. இதற்கெல்லாம் காரணம் காந்திதான் என்கிற வெறுப்பு. காந்தியடிகளின் பெயரை இதிலிருந்து நீக்க வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருந்தார்கள், நீக்கிவிட்டார்கள். இப்ப புது பெயர் VBG ராம்ஜி தான் பெயர். இவ்வளவு பெரிய பெயர். விக்ஷித் பாரத் VB ஒரு ஐஃபன், ஜீனா கேரண்டி, ஆர்னா ரோஜ்கர், ஏனா ஆஜீவிகா, எம்னா மிஷன். அந்த கடைசி ஜி எதுக்கு போட்டிருக்கான்னு தெரியல. விக்ஷித் பாரத், கேரண்டி ஃபார் ரோஜ்கர், ஆஜீவிகா, மிஷன். இதெல்லாம் இந்தியையும் திணிக்கிறான் மறைமுகமா. அவன் பெயர் வைக்கக்கூடிய திட்டங்கள்ல இன்னொரு புறம் இந்தி திணிப்பும் இருக்கிறது, இன்னொரு புறம் அவனுடைய கருத்தியல் திணிப்பும் இருக்கிறது, இன்னொரு புறம் அவனுடைய கருத்தியல் பகைவர்களை வீழ்த்துகிற முயற்சி, காந்தியை அழித்தொழிக்கிற முயற்சி. காந்தி பெயர் எடுத்துட்டா காங்கிரஸ் ஒழிச்சிட முடியும். அவனுடைய கனவு அதுதான். காங்கிரஸ் இல்லாத பாரதம், கம்யூனிஸ்டுகள் இல்லாத பாரதம், திராவிட அரசியல் இல்லாத பாரதம், இதுதான் அவருடைய கனவு. இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாம் இன்றைக்கு ஒருங்கிணைந்து இருக்க வேண்டிய ஒரு காலத்தின் தேவை உருவாகி இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.